ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ரெசிபி தான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. என்னன்னு பார்க்கலாமா? இது முள்ளங்கின்றது எல்லாருக்கும் தெரியும். முள்ளங்கிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு இலை வரும், எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த இலையை நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக அதை கட் பண்ணிவிட்டு வெறும் முள்ளங்கியை வரையும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை கட் பண்ணி தூக்கி போட்டுடுவோம். ஆனால் இதை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன், பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு சேர்க்குறவங்க பூண்டும் எடுத்துக்கோங்க. நான் இதில் பூண்டு சேர்க்கலை. அப்புறமா இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் கீரை செய்கிறப்ப எப்படி கட் பண்ணுவோமோ அதே மெத்தடு தான். அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும் இந்த கீரை சாப்பிட்றதுக்கு. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களும் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வானலியில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு வெடிச்சப்புறமா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம், சீரகம் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறமா வெங்காயத்தை, பச்சை மிளகா, வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குறேங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்குறவங்க இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுறேங்க. வெங்காயம் வதங்கின அப்புறமா கொஞ்சம் நான் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் இல்லையா? அதனால் நான் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் தக்காளியும் அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா? அந்த மாதிரி அளவு நல்லா வதக்கிக்கணுங்க. அப்போ தான் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேருங்க. அதை பாருங்கள் இப்போ எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை ஆட் பண்ணிடலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த கீரையை ஆட் பண்ணிடலாம். கீரையை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது அந்த க்ரீனிஷ் போகாமல் நல்லா வெந்து வருங்க. நல்லா அது வெந்த அப்புறமா நம்ம அதை எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த பச்சை தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாறவே இல்லை. இப்போ நான் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி போட்டிருக்கேங்க. புளி தண்ணி வேண்டான்றவங்க விட்டுடலாம், வேணுன்றவங்க புளி தண்ணி போடலாம். ஏன்னா தக்காளி ஏற்கனவே இருக்கு இல்லையா? அந்த புளிப்பே உங்களுக்கு போதுன்றவங்க விட்டுடலாங்க. நான் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்போ அந்த புளி தண்ணியோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுங்க. புளி தண்ணி போட்டப்புறம் அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டோங்க. அப்போ தான் அது பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் நான் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. பைத்தம்பருப்பு எடுத்து அதோட நல்லா வேக வச்சுட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் துவரம்பருப்புலேயும் இந்த டிஷ்ஷை பண்ணலாம். நான் பைத்தம்பருப்பில் பண்ணியிருக்கேன். நான் அந்த பைத்தம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது தாங்க ஃபைனல் அவுட்புட். எல்லாருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.